ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான ஸ்கீம்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிங்கிள் அடல்ட்டு யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா மல்டிபிள் அதாவது அப் டு 3 அடல்ட் வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து கார்டியன் அல்லது பேரண்ட் மூலமாக அவங்க வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து 10 above அவங்க ரீச் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாக கூட சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெபாசிட் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ மினிமம் இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட்டு. ஆனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 10 இருக்கணும். 1000, 2000, 3000, 5000, 10,000 அந்த மாதிரி மல்டிபிளாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய சேவிங்ஸ் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் தி டென்யூரில் தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, எந்த டென்யூரை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், ஸோ எந்த டென்யூரை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான டென்யூரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டென்யூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 5th இயர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டென்யூருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுற டென்யூருக்கு ஏற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்க அப்படின்னா 6.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் இயரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.0% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன டென்யூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ அதுதான் இதில் நம்ம பார்க்குறோம். ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டென்யூர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு வந்து அந்த டென்யூர்லேருந்து அடுத்த டென்யூருக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ செகண்ட் இயர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் இயருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் இயர்லேருந்து 5th இயருக்கு நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னா ஸோ உடனே நீங்கள் வந்து பண்ணிட முடியாது. ஸோ அதுக்கான டைம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 6 month கழித்து தான் நீங்கள் வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் வந்து பண்ண முடியும். எனக்கு வேண்டாம், ஸோ எனக்கு க்ளோஸ் பண்ணி என்னுடைய அக்கௌண்ட்லேயே எனக்கு வந்து வருவீங்க அப்படின்னா ஸோ அந்தமாரி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதே போல் 6 monthலேருந்து 1 yearக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்களே தவிர ஸோ அந்த ஃபுல் ஃபைனல் 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 yearsக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45,000 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து கெயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு அதுவே வந்து ஒரு 3 lakh நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1,34,984 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 1,35,000 ரூபா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். ஸோ 7.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 5 yearsக்கு. இதுவே ஒரு 6 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,70,70,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்கள் கெயின் பண்ணுவீங்க.
டோட்டலாக 8,70,000 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 8 lakhsக்கு பார்த்திங்க அப்படின்னா 7.50 5 years டென்யூரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3,60,000 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கும். ஸோ 8 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 11,60,000 நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 lakhsல 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு டென்யூர் வந்து 3 years அப்படின்னா உங்களுக்கு வந்துன்னா 1,88,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவே பாதியாக, அதாவது அந்த 3 lakhல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதியாக தான் கிடைக்கும். 1,80,000 தான் 88,000 தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவே நீங்கள் 5 yearsக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3,60,000 உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். அதுவே 8 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 3,37,390, அதாவது 397 ரூபாய் இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். இது போல் நீங்கள் வந்து என்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சிக்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்